1.36 silapan. Abham evasrayet asman. Papam evasrayet asman. Advaitan atatayinaha. Advaitam atatayinaha. Tasman narha vayam antum. Tasman narhavayam antum. Dhatarashtraन् sabandhavan. Dhatarashtraन् sabandhavan. Swajanam hi katham hatva. Swajanam hi katham hatva. Sukhinah shama madhava. Sukhinam sama madhava. Krishna படிக்கணுங்களா? நான் படிக்குவேன். Papa evasrayet asman. Papam evasrayet asman. Advaitan atatayinaha. Advaitam atatayinaha. Tasmanata vayam hantum. Tasmanata vayam hantum. Dhatarashtra sabandhavan. Dhatarashtraन् sabandhavan. Swajana hi katham handi. Swajana hi katham hante. Sukhina shama madhava. Sukhina shama madhava. Ini aja baca kita. Handi. Kata handi apa maksudnya? எங்க இருக்கு? அந்த நாலாவது அஞ்சாவது வருஷம். Swajanam hi katham hatva. 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 Yang handi maksudnya? மீனிங் படிச்சிருக்கா? boleh. பாபம் பாவங்கள் ஏவா நிச்சயமாக ஏவா நிச்சயமாக ஆசிரியர் ஆசிரிய வந்தடையும் வந்தடையும் அஸ்மான் ஆஸ்மான் நம்மை அத்வா கொள்வதால் ஏதான் இவர்களை எல்லாம் ஆக்கிரமக்காரர்கள் தஸ்மாத் அதனால் நாம் என்றும் இல்லை ஆர்ஹா தகுதி உடைய பயம் நாம் அந்தும் கொல்ல தார்த்தராஷ்டிரான் திருத்தராஷ்டிரின் மகன்கள் சாபந்தவான் நண்பர்களுடன் ஸ்வஜனம் உறவினர்கள் நிச்சயமாக கதம் இவ்வாறு அத்வா கொள்வதால் சுகின மகிழ்ச்சி ஷாம நாம் அடைவோம் மாதவம் அதிர்ஷ்ட தேவதையின் நாயகரே கிருஷ்ணரே முழுசா நான் படிச்சிருக்கேன். இத்தகைய ஆக்கிரமக்காரர்களை கொல்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும். எனவே திருத்தராஷ்டிரர் மகன்களை நமது நண்பர்களையும் கொல்லுதல் நம்மளுக்கு சரியானதல்ல. அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே கிருஷ்ணரே நமது சொந்த உறவினரை கொள்ளை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கென்ன லாபம்? பொருளுரை. வேத விதிகளின்படி ஆக்கிரமக்காரர்கள் 6 வகையானனர். 1 விஷம் கொடுப்பவர். 2 வீட்டிற்கு நெருப்பு வைப்பவர். 3 பயங்கர ஆயுதங்களால் தாக்குபவர். 4 செல்வத்தை கொள்ளையடிப்பவர். 5 பிறர் நிலத்தை ஆக்கிரமிப்பவர். 6 பிறர் மனைவை கடத்தி செல்பவர்.
இந்த ஆக்கிரமக்காரர்களை உடனே கொள்ளலாம், அதனால் பாவம் ஏதும் இல்லை. இவ்வாறு ஆக்கிரமக்காரர்களை கொள்ளுதல் எல்லா சாதாரண மனிதர்களும் பொருந்தும். ஆனால் அர்ஜுனன் சாதாரண மனிதன் அல்ல. அவன் குணத்தால் சாதுவாக இருந்ததால் அவர்களிடம் நற்குணங்களோடு உறவு கொள்ள நினைத்தான். இருப்பினும் இவ்வாறான சாதுத்தனம் ஒரு சத்திரியனுக்கு உரிதல்ல. ஆட்சியில் இருக்கும் பொறுப்பான மனிதன் சாதுவின் குணங்களோடு இருக்க வேண்டும் என்ற போதிலும் கோழையாக இருக்கக்கூடாது. உதாரணமாக, பகவான் ராமரிடம் சாதுவின் குணங்கள் பொதிந்திருந்த காரணத்தினால் இன்றும் மக்கள் அவரது அரசாங்கத்தில் ராம ராஜ்யத்தில் வாழ விரும்புகின்றனர். ஆனால் பகவான் ராமர் ஒருபோதும் கோழைத்தனத்தை காட்டுவதில்லை. ராமரின் மனைவி சீதையை கடத்தி சென்ற ராவணன் அவருக்கு ஆக்கிரமம் இழைத்தவனாவான். அதனால் அவனுக்கு உலக சரித்திரத்தில் இணையற்ற தேவையான பாடத்தை நன்கு கற்பித்தார். இருப்பினும் அர்ஜுனனின் விஷயத்தில் ஆக்கிரமக்காரர்கள் வித்தியாசமானவர்கள். சொந்த பாட்டனர், சொந்த ஆச்சாரியர், நண்பர்கள், மகன்கள், பேரன்கள் முதலியோர் என்பதை கருத வேண்டும். அதனால் அவர்களின் மீது சாதாரண ஆக்கிரமக்காரர்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுப்பதை போல செயல்படக்கூடாது என்று அர்ஜுனன் எண்ணினான். அதற்கு மேலாக சாதுகள் மன்னிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். எந்த அரசியல் அவசர நிலைமையும் விட சாதுகளை பொறுத்தவரையில் இத்தகைய அறிவுரைகளை முக்கியமானது. அரசியல் காரணங்களுக்காக சொந்த உறவினர்களை கொள்வதை காட்டிலும் நற்குணத்தை, தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டு அவர்களை மன்னித்து விடுதல் சிறந்தது என்று எண்ணினான் அர்ஜுனன். தற்காலிகமான உடல் சுகத்திற்காக கொள்ளை செய்வதை அவன் இலாபம் என்று கருதுவதில்லை. ராஜ்யங்களும் அவற்றினால் பெறுபடும் சுகங்களும் நிலையானவை அல்ல. அவ்வாறு இருக்க உறவினரை கொள்வதன் மூலம் தனது சுய வாழ்க்கைக்கு நித்திய விடுதலைக்கும் ஏன் ஆபத்தை தேடிக்கொள்ள வேண்டும்? இவ்விஷயத்தில் மாதவா அல்லது அதிர்ஷ்ட தேவதையின் கணவர் என்று கிருஷ்ணரை அர்ஜுனன் அழைப்பதும் மிக முக்கியமானதாகும். அதிர்ஷ்ட தேவதையின் கணவரான அவர் இறுதியில் துரதிஷ்டவாதத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்யும்படி தன்னை தூண்டக்கூடாது என்று அர்ஜுனன் சுட்டிக்காட்ட விரும்பினான். கிருஷ்ணரோ யாருக்குமே துரதிஷ்டத்தை கொடுப்பவர் அல்ல என்பதால் அவரது பக்தர்கள் விஷயத்தில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मायं ददाति स्वापदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणा ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कांधा राधा कांधा नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम राम। கூடியிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
திரு சேவா ஹரி பிரபுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம் 26வது பதம். இது ஏற்கனவே எல்லாரும் படிச்சிருக்கீங்க. ரொம்ப சுலபமான ஸ்லோகம். யாருக்கு என்ன புரிஞ்சு நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். எப்பவுமே நம்மளே பேசினா நல்லா இருக்கு. எல்லாரும் உங்க கருத்தை தெரிவித்தா நல்லா இருக்கும். கருத்து இல்லைன்னா நேரா சொல்லியிருக்கேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஸ்லோகம், இந்த கீதை சங்கராச்சாரியார் மால நிர்மோஷனாம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சத்கிருத் கீதாமிருத ஸ்நானம் சம்சார மால நாசம். இந்த பகவத்கீதை அன்னாடிக்கும் நம்ம படிக்க வேண்டும். நம்மளுக்கு ஒரு துரதிருஷ்டம், நம்மளுக்கு இது கிடைத்த பிறகு கூட நம்ம படிக்கிறது இல்லை. நம்மளுக்கு இந்த பத்தி சிந்தனை இல்லை. பொதுவாகவே உலகத்தில் உள்ள அத்தனை பெரும் மதத்தினர்கள் அவங்களுடைய ஆன்மீக புஸ்தகத்தை அன்றாடிக்கும் தினந்தோறும் நேரம் கழிப்பதெல்லாமே திறந்து படிப்பார்கள். நான் முன்ன அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது தமிழ் எல்லாத்துக்கும் வரல. அலுவலகத்தில் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அங்க என் கூட ஒரு கிறிஸ்துவ பெண்மணி என் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்க வேலைக்கு முத வரும்போது முதல்ல எடுத்து வந்த ஒரு புஸ்தகம் ஸ்ரீமத் பைபிள் தான் எடுத்து வந்தேன். காலையில வந்த உடனே முதல் வேலை 2-3 இது படிப்பாங்க. அவங்க ஒரு 7:30 மணிக்கு வருவாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அது படிப்பாங்க. அதுக்கு பிறகுதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. பிறகு ஒரு மத்தியானம் பிரேக் 12 மணிக்கு அவங்க ஆத்து வீட்டுல இருந்து என்னத்து கொண்டாந்து சாப்பிட்டுட்டு உடனே அது கையில அலம்பிட்டு உடனே இது கொஞ்ச நேரம் படிப்பாங்க. அதுக்கு பிறகு 4:30 மணிக்கு பிரேக்கும் ஒரு பிஸ்கோட்டோ என்ன சாப்பிட்டுட்டு இது படிப்பாங்க. வீட்டுக்கு 5:30 மணிக்கு மணி அடிக்கும் போது வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தான் போவாங்க. அங்க பைபிள் அங்கதான் இருக்கும். ஏசுநாதர் படம் அங்கதான் இருக்கும். அவங்க காலையில சாயங்காலம் ராத்திரி இது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு 3 குழந்தை இருக்கு. அவங்க இதை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே அந்த அந்த ஒரு புஸ்தகம் இல்லாம இருந்தது இல்லை. மேலும் அவங்க பாரம்பரிய கிறிஸ்தவம் கிடையாது. கன்வெர்ட் ஆகி ஒரு 15-16 இயர்ஸ் அந்த மாதிரி. நான் நம்மளோட துரதிருஷ்டம் என்னன்னா, இங்க இருந்து கன்வெர்ட் பண்ணவங்க அந்த மதத்துல பிரம்மாண்டமா இருப்பான். என்னோட கூட படிச்சவர், யூனிவர்சிட்டியில ஒன்னா படிச்சவர், இப்போ சென்னை ஸ்டேஷன்ல செகண்ட் ஹையஸ்ட் மேன். இங்க இருந்து மாறி போனவங்க ரொம்ப இதா இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க பரவாயில்ல பிரபு, டேக் இட் ஸ்லோ, நம்ம ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். பட் பகவத்கீதை ரொம்ப முக்கியமான ஒரு சாஸ்திரம். உங்களுக்கு என்ன கேள்வி வேணும்னாலும் அதுல இருந்து படித்து உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். இது நீங்க வேற எந்த சாஸ்திரத்துல, நம்ம சனாதன தர்மத்துல வேற எந்த சாஸ்திரத்திலையும் கிடைக்காது. தர்ம சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், வேதங்கள் படித்தாலும் கிடைக்காத பதில்கள் எல்லாமே இங்க பொருந்திருக்கு. நீங்க வேற உபநிஷதங்கள் படிச்சீங்கன்னா கூட அதற்கான கேள்விகள் எல்லாமே பகவத்கீதையில இருக்கு. பகவத்கீதை எல்லாத்துக்கும் பொருந்தும். யார் வேணாலும் படிக்கலாம். எப்படி பிரார்த்தனை பண்ணணும், பகவான்கிட்ட என்ன வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், பகவான்கிட்ட என்ன கொடுக்கணும், பகவான் யாரு, எங்க இருக்கிறாரு, என்ன செய்யறாரு, எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு எப்பவுமே நம்ம மனதில் பின்னாடி இருக்கணும். நம்ம இங்க பிறந்திருக்கோம். ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு நம்ம போய் தான் ஆகணும். அது என்னைக்கு எப்ப நம்மளுக்கு தெரியாது. ஆனா நிச்சயமாக நம்ம போறோம். யாருனாலையும் சொல்ல முடியாது. நாளைக்கா இன்னொரு நாளைக்கா நம்ம யாருனாலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா நிச்சயம் நம்ம போறோம். நம்மளோட நிலைமை சாதாரண மசிமோ ரொட்டியை விட கேவலமா. மசிமோ ரொட்டியில பாத்தீங்கன்னா காலாவதி தேதி இருக்கு. ஆனா நம்மளுக்கு காலாவதி தேதி இல்லை. நீங்க போய் கடையில வாங்க மசிமோ ரொட்டி எடுத்தீங்கன்னா, சாரி கார்டியன் ரொட்டி தானே ஃபேமஸ். கார்டியன் ரொட்டி எடுத்தீங்கன்னா பார்க்கலாம், காலாவதி தேதி பார்க்கலாம். தாரே லுப்பூர் 11 ஹரிபுல்லான் அக்டோபர் இருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த தேதி நம்மளுக்கு தெரியும். எனி டைம் எப்ப வேணாலும் போகலாம். அதற்குள்ள நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும். அதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு எப்பவுமே இது மனசில் இருக்கணும். எனி டைம் நம்மளுக்கு போயிடலாம். நம்ம
கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே வந்து சிவபெருமான வழிபட்டோம். அது திருநீர் பூசும்போது என்ன என்ன அர்த்தத்துல பூசணும் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம பூசுறது வந்து என்னன்னா, இந்த உடம்பும் ஒரு நாள் சாம்பலாக போகுது. இந்த உடம்பு நம்ம காலை எடுத்து பூசும்போது தெரிஞ்சுக்கணும், நான் இதுதான் ஆக போறேன், ஒரு குடி சாம்பல் தான், இதுதான் ஆக போறேன். இப்படி சொல்லி நம்ம சிந்தனை பண்ண வேண்டியது, ஆனா பண்றது இல்லை. இப்ப நம்ம இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒரு சிந்தனை இருக்கணும். ஏன்னா வந்து எல்லா ஸ்லோகத்திலையும் பகவான் நேரடியாகவும் மறைமுகமும் சொல்றாரு, நீ சாக போற அப்படின்னு. யாதஸ்யாய் துருவம் மிருத்யு துருவம் ஜன்மாமிருதஸ்ய ச. அதாவது வந்து நம்ம பிறந்தவன் நிச்சயமாக இறக்கத்தான் போறோம். அப்ப இறக்குறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், மிருகத்துக்கு தெரியாது. நீங்க மிஸ்டர் டாக், மிஸ்டர் கவ், மிஸ்டர் கழுதை கூப்பிட்டு வச்சு நீங்க சாவ போறீங்கன்னு சொன்னா அது ஒண்ணுமே தெரியாது. பட் மனுஷனுக்கு இது படித்த பிறகு கூட ஐ நாட் பாதர், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, வந்தா வரட்டு போகுது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா நம்மளுக்கும் அந்த மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லை. நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். எந்த ஒரு பாரபட்சம் இல்லை. நம்மளுக்கு 6 சென்ஸ் கொடுத்துருக்கு. அது நம்ம யோசிக்கலைன்னா ஒண்ணுமே அர்த்தம் இல்லை. நீங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து இத்தனை வயசுல படிக்கணும், இத்தனை வயசுல நம்ம கல்யாணம் பண்ணணும், இத்தனை வயசுல நம்ம எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சணும், இத்தனை வயசுல நம்ம ரிட்டையர் ஆகணும் சொல்லி அந்த சிந்தனை இருக்கும் பட்சத்துல இதுவும் சேர்த்து கொள்ளணும். இது நம்மளுக்கு தெரியணும். ஐ மஸ்ட் ப்ரிப்பேர் மை செல்ஃப். இஃப் ஐ ஃபெயில், நான் வந்து ஒண்ணுமே திருப்பி வந்து மிருகத்துக்கு தான் நம்ம வரணும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மறுபிரிவு எந்த இந்தியர்கிட்ட நம்ம சொல்லணும் அவசியம். எல்லாத்துக்கும் தெரியும் மறுபிரிவு இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். பட் நம்ம டினாய் பண்ணிக்கிறோம், நம்ம தெரியாத மாதிரி இருக்கிறோம். எப்படி வந்து எல்லா தமிழருக்கோ தெலுங்கருக்கோ எல்லாத்துக்கும் தெரியும் கவுச்சி அசைவம் சாப்பிட தப்புன்னு தெரியும். பரவாயில்ல, நாட்டு ருசிக்காக நம்ம எது வேணாலும் செய்யலாம். மண்ணுக்கு போற உடம்பு தானே, எப்படி வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படி இருக்கிறோம். பட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது தப்பு பாவம் தெரியும். ஸோ பகவத்கீதை அன்றாடிக்கும் அனுதினமும் ஒரு 15 நிமிஷம் செலவிடுங்க. உங்க 24 மணி நேரத்துல 15 நிமிஷம் பகவானுக்கு உங்க நலனுக்கு நீங்க செலவு பண்றது ரொம்ப குறைவு. நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம அன்னாடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறோம், தூங்குறோம், மேல வந்து உடுத்திக்கிறோம், சாப்பிட்றோம், 3 4 வேலை 6 வேலை சாப்பிட்றோம். பட் நமக்கு வந்து இந்த உடலுக்கு தான் நீங்க உணவு கொடுத்துருக்கீங்க தவிர்த்து உங்களுடைய ஆத்மாக்கு நீங்க உணவு கொடுக்கல. இதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக். உடலை நம்ம நல்லா பார்த்துக்கிறோம், ஆனா ஆத்மாக்கு நம்ம எதுவுமே நம்ம கொடுக்கறது, எந்த உணவும் நம்ம கொடுக்கறது. இது நீங்க ஆலோசனை பண்ணி பாருங்க. அன்னாடியும் எழுச்சோன்னே ஹவு ஃபா, எவ்வளவு தூரம் எவ்வளவு கிட்ட நான் பகவான் கிட்ட நெருங்கி இருக்கேன், எவ்வளவு தூரம் போயிருக்கேன்னு சொல்லி நீங்க அன்னாடிக்கும் சிந்தனை பண்ணுங்க. இப்போ ஸ்லோகத்துக்கு செல்லலாம். அர்ஜுனன் அவர் வந்து இந்த ஸ்லோகத்தில் அவருக்கு ஒரு காரணம் சொல்றாரு, நான் வந்து இந்த போரில் நான் ஈடுபட மாட்டேன். அப்போ வேதங்களில் ஒரு சாஸ்திரம் இருக்கின்றது, தர்ம சாஸ்திரம். தர்ம சாஸ்திரத்தை வந்து மனதில் எண்ணிக்கொண்டு கிருஷ்ணர்கிட்ட அவர் சொல்றாரு, ஐ வில் நாட் ஃபைட், நான் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அர்ஜுனன் வந்து சாதாரண நபர் கிடையாது, அவர் எல்லாம் தெரிந்து படித்து புரிந்தவர். அவர் சொல்றாரு, தர்ம சாஸ்திரத்துல நான் வந்து நான் வந்து ஒருத்தனை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் வந்து என்னுடைய சுவாஜனம், என்னுடைய சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க, என்னோட ரத்தம் அவங்களுக்கும் ஓடுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. தர்ம சாஸ்திரத்துல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தப்புகளை செய்தால் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுதான் வந்து இங்க வந்து அர்ஜுனன் வந்து அது கோட் பண்ணி, ஆனா நம்ம கொல்லக்கூடாது, பிகாஸ் ஹி இஸ் மை ஓன் மேன், நம்மளுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பாபம் ஏவாசிரியே அஸ்மான். அஸ்மான்னா நம்மளுக்கு கிருஷ்ணரும் சேர்த்துக்கிறாரு, நம்மளுக்கு வந்து சேரும். பாபங்கள் செய்தால் அதனுடைய விளைவுகள் நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி கிருஷ்ணரும் சேர்த்துக்கிறாரு. அத்வைத்தான் அத்த தாயின். அத்த தாயின்னா 6 விதமான செயல்களை, இந்த 6 விதமான செயல்களை செய்தால் அவங்களுக்கு பேரு வந்து அத்த தாயின. அத்த தாயினா 6 விதமான செயல்களை ஒன்று செய்தால் அத்த தாயின். அதுதான் வந்து அந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விஷம் கொடுப்பவர். விஷம் கொடுப்பவர்னா சாப்பாடுல விஷம் கொடுத்து ஒருத்தருக்கு வந்து கொடுத்தா வந்து
சாவடிக்கிறோம் பாருங்க, அது வந்து அதத்தாய். இந்த 6 விஷயத்துல ஒண்ணு சேர்ந்தாலும் இது வந்து பாவம். சாரி, வீட்டிற்கு நெருப்பு வைப்பவர். ஒருத்தவங்க தங்கி இருக்கிற வீட்டுல நெருப்பு வைக்கிறது, அவங்க வந்து அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்கள அந்த வீட்டு விட்டு அகற்றுறதுக்கு நெருப்பு வைக்கிறது. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, மகாபாரத் சீரியல் எஸ்ட்ரோ எல்லாம் ஆத்திரியம் வீட்லயும் இருக்கு, நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. பயங்கரமான ஆயுதத்தால் தாக்க போவது. ஒருத்தர் வந்து உங்களை தாக்க வராங்க, ஏன் ஒரு பசுமாடி உங்க மொட்டு வந்துச்சுன்னா அதுல கொல்றதுல தப்பே கிடையாது. நீங்க உங்களை தற்கா பண்றதுக்கு கொல்றது தப்பே கிடையாது. 4வது செல்வத்தை கொள்ளை அடிப்பவர். செல்வத்தை கொள்ளை அடிப்பவர்னா ஒரு ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அல்லது அவங்க கிட்ட இருந்து நீங்க காசு எடுக்கிறது, இது வந்து பெரும் ஏமாற்று. சில பேர் வந்து ஒரு பொருளை வந்து நம்ம லாங்குவேஜ் சொல்லுவோம் பிஞ்சாம் பண்றது, பிஞ்சாம் பண்ணிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கிறதும் வந்து திருடுறது தான். இன்னொருத்தவங்க ஏமாத்தி அந்த காசு எடுக்கிறதும் திருடுறது தான். இன்னொருத்தவங்க நம்மளுக்கு கொடுத்த அந்த காசு இந்த விஷயத்துக்கு உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது வேற ஒரு விஷயத்துக்கு உபயோகப்படுத்துவதும் திருட்டு தான், ஏமாற்றுவது. பிறர் நிலத்தை பூமியை ஆக்கிரமிப்பவர். நம்ம ஒரு வீட்டுல ரெண்ட்ல சேவால இருக்கிறோம், அந்த வீட்டுல வந்து 1 வருஷம் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோட நீங்க வெளியாகணும், ஆனா நீங்க வெளியாக மாட்டீங்க, ஆக்கிரமம் தான். இது வந்து இதுவும் ஒரு விதமான தப்பு தான். பிறர் மனைவியை கடத்தி செல்பவர். இந்த மாதிரி வந்து பிறர் மனைவி கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்குவதும் தப்பான ஒரு செயல் தான். இந்த லஞ்சத்தை வாங்குறாங்க பாருங்க, லஞ்சத்தை வாங்குறதும் இதுக்குள்ள சேரும். அதாவது வந்து செல்வத்தை கொள்ளையடிப்பது, நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்குறதும் வந்து தப்பான ஒரு காரணம். இந்த 6 விஷயங்கள்ல ஏதோ ஒண்ணு நம்ம செய்தாலும் அத்த தாயினர் தான். அத்த தாயினர்னா ஆக்கிரமக்காரர்கள். இவங்க வந்து விசாரம் வந்து, அதாவது வந்து தர்ம சாஸ்திரத்துல ஆத்த தாயினா ஹன்யத்தம் ஹன்யத் அபிச்சரண்யம், விசாரணை இல்லாமல் நேரடியாவே கொள்ளலாம். அந்த காலத்துல வந்து அரசர்கள் எப்படி கொள்ளுவாங்க, தூக்குல போட்டா இல்ல, பெரிய கல்லு மேல ஒரு நபரை வந்து அது மேல வந்து உடம்பு வந்து நடுவில் வச்சு யானையை வந்து கொண்டு வந்து மிதிப்பாங்க. அங்க பாக்குறவங்களுக்கு திருப்பி வந்து தப்பு செய்யக்கூடாது. எப்படி வந்து சவுதி அரேபியா பஹ்ரைன் எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து எவன் ஒருத்தன் திருடனாலும் கையை வெட்டிடும், எல்லாத்துக்கும் வந்து அது தெரியும். ஆந்திரால சில கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திருடன் சொல்லிட்டு நெத்தியில வந்து அது என்ன சொல்லுவாங்க, ரெட்டு போடுவோம், பச்சை போட்டோம், திருடன் சொல்லி அப்படியே பச்சை போட்டோம். ஆந்திரால ரொம்ப உள்புறமான கிராமங்கள் இன்னும் இருக்கு, அவங்க வந்து திருடன் அப்படின்னு சொல்லி பச்சை குத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களை இந்த மாதிரி தண்டனை கொடுப்பது சரிதான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த சாஸ்திரத்துல போட்டிருக்கு. தர்ம சாஸ்திரத்துக்கு தான் செய்யணும். அர்ஜுனன் ஒரு சத்திரியன் தன் கடமையை வந்து செய்யணும். சத்திரிய கடமையை நம்மளுக்கு வந்து செய்யணும். பெரும்பாலும் நம்ம எல்லாமே பக்தர்கள் ஆயிட்டோம்னா நம்ம வந்து யாரும் நம்ம என்ன தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம அமைதியா இருப்போம், பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி போயிடுவோம். அதனாலதான் ரொம்ப பேரும் வந்து பக்திக்கு வர்றது இல்ல, இந்த மாதிரி நம்ம சூடு சொன்ன எல்லாம் போயிடும் போல இருக்கு, யாராச்சும் நம்ம எது சொன்னாலும் அவங்க அமைதியா போயிடும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒதுங்கிக்கும். சில சமயத்துல ஆபீஸ்ல எல்லாம் நம்ம வேலை செய்யும்போது வேற ஆளு நம்ம இனமா இருந்தாலும் சரி, வேற இனமா சரி, பக்தியில இருக்கிறோம், இவனை வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இட் இஸ் வெரி ராங் தாட். அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயங்கள். வேற நபருக்கு வந்து ரெண்டு வேலை கொடுத்தா பக்தியில் இருக்கிறான்னா இவனுக்கு 4 வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பிகாஸ் நம்ம ஒன் ஷாட் பண்றதுக்கு பயப்படுறோம். அதாவது வந்து நம்மளுக்கு வந்து நோ சொல்றதுக்கு நம்ம எல்லாம் தயங்குறோம். எப்படி நோ சொல்றது நம்ம தயங்குறோம். ஆனா சில சமயங்களை we have to stand out for ourselves. நோ, நீங்க செய்யற தப்பு, வாய்ஸ் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணாதனால தான் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம். இது நம்ம ஆபீஸ்ல எல்லா மாதிரி விஷயங்களையும், கோயில் எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடக்குது. எங்க போனாலும் நல்லவனா இருக்கானா, சரி ஒன்று பயன்படுத்திக்கணும், யூஸ் பண்ணுவோம், நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே. இதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு சிந்தனை.
ஆபீஸ்ல பெரும்பாலும் வந்து வேற ஆளுங்க நம்மள பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பக்தன்னா வந்து இழிச்சவாய் அப்படி சொல்லி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அர்ஜுனனும் அந்த மாதிரி கோலத்தனமா தான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இது நம்ம பரவாயில்ல, நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்னு. பட் சம்டைம்ஸ் we have to put our stand. இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஸோ ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது இல்லை கிருஷ்ணர் பார்த்துக்குவாரு, அவர் எந்த வேலையும் செஞ்சுட்டோம் நம்ம பரவாயில்ல, எல்லாருமே 5:30 மணிக்கு போயிடுவாங்க, நான் 8 மணிக்கு போவேன் பரவாயில்ல, அந்த மாதிரி கிடையாது. சில சமயத்தில் நம்ம வந்து பேசி தான் ஆகும். எந்த நேரத்தில் எப்பொழுது நம்ம வந்து பேசணுமோ அதை பேசி தான் ஆகும். நம்மளுக்கு உரியான விஷயத்த நம்ம சொல்லி தான் ஆகும். சில பேருக்கு வந்துங்க நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் வந்து மீக்கா ஹம்பலா இருந்தா சம்பளம் 50 தான் வந்து ஏற்றுவாங்க வருஷத்துக்கு. பிகாஸ் தட் பர்சன் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டார், அமைதியா இருக்காருன்னு சொல்லிட்டு 50 வெளியெல்லாம் ஏற்றுவாங்க. ஆஃபீஸில் வேலை செய்யணும் எக்ஸிக்யூட்டிவ், பிகாஸ் அந்த பர்சன் டிமிட்டா இருக்காரு. சில சமயத்துல நம்ம வந்து கரெக்டா நம்ம நடந்துக்கணும். நாரதருக்கு ஒரு பாம்பு சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து பலவிதமான மிருகங்கள், நிறைய பேர் விதவிதமான ஜீவராசிகள்லாம் வந்து சிஷ்யரா இருந்திருக்காரு நாரதர். அப்ப நாரதர் வந்து ஒரு காட்டுல போகும்போது, ஒரு கிராமத்துல போகும்போது அங்க வந்து ஒரு பாம்பு அவர்கிட்ட அடைக்கலம் புகுந்து, ப்ளீஸ் நீங்க வந்து எனக்கு சிஷ்யனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது நாரதர் சொன்னாரு, உன் சுவாபவத்துக்கு நீ யாரையும் இந்த கிராமத்துல எவனையுமே கொத்தாத, உன் குத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ வந்து அங்க இருக்கிற அத்தனை பேரும் அந்த பாம்பு வந்து துன்புறுத்தி உடம்பெல்லாம் காயப்படுத்திட்டாங்க. பின்பு ஒரு காலம் திரும்பி வந்து நாரத ரிஷி குரு அவருடைய சிஷ்யரை வந்து அவரோட கடமையை பார்க்கறாரு, சிஷ்யன் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வர்றாரு. அப்பொழுது வரும்போது அந்த பாம்பு அவர் வந்து அடிப்பட்ட நிலையில அங்கங்க பேண்டேஜ் போட்ட நிலையில பார்க்கும் பொழுது அவர் யோசிக்கிறாரு, என்ன அப்படிப்பா நீ வந்து இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, குருநாதா நீங்க சொன்னீங்க யாரையும் எவரையும் கொத்தாத அப்படின்னு சொன்னீங்க, அதனாலதான் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ஏறி மிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப இவரு சொன்னாரு, நான் கொத்த கூடாதுன்னு சொன்னேன், ஆனா சீரக்கூடாதுன்னு சொல்லலையே. அப்போ அவர் கேட்டாரு, சீரலாமா? ஏன் சீரலாம் அப்படின்னு சொன்னாரு. நீ படம் எடுத்தாலே வந்து உனக்கு ஓடிடுவாங்க, ரெக்கார்ட் பண்ற நினைச்சுக்குவாங்க. அப்போ நீ வந்து உனக்கு பாதுகாப்புக்கு நீ எப்படி நடந்துக்கணுமோ நீ அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ வந்து நாரதர் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு. ஏன் மாயாப்பூர்ல ஒரு காலகட்டத்தில் குண்டர்கள்லாம் வந்து மாயாப்பூர் கோயிலுக்குலாம் பூந்து விக்கிரகத்தெல்லாம் வந்து சேதம் அடையும் போது பிரபுபாதா சொன்னார், கன் எடுத்து சுடுன்னு சொன்னாரு. அவரு கன் எடுத்துலாம் பாய்ச்சாங்க. அதுல வந்து நிறைய இன்னைக்கு சில பேர் வந்து சுவாமிஜியா இருக்கிறாங்க, சுபாக் மகாராஜ், பிரம்மானந்த சுவாமிகள், இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஜெயில இருந்தாங்க, கல்கட்டா லோக்டாப்ல இருந்திருந்தாங்க 2 வாரத்துக்கு. பிகாஸ் வந்து அந்த துப்பாக்கி உபயோகப்படுத்தி 2-3 பேரை வந்து கொன்னாங்க. பட் அந்த நேரத்துல அவங்க வர்றாங்க, பரவாயில்ல நீங்க சேதமடைஞ்சிட்டு நீங்க போங்க, நான் சைட்ல உட்காந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கிடையாது. we have to அந்த ஆக்ஷன்ல அந்த நேரத்துல நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும். அதுதான் இங்க அருஜுனன் வந்து அவருக்கு சொல்லும் போது கிருஷ்ணர் வந்து 2வது அத்தியாயத்துல ஏற்றுக்கப்படுறாரு. தஸ்மான் நர்ஹா வயம் நந்தும் தராத்தரஸ்தான் சபந்தவா ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகின சாம மாதவா. அவர் வந்து இங்க வந்து மாதவா அப்படின்னு பாய்க்கும் பொழுது, மாதவானா வந்து லட்சுமியை வந்து குறிக்கிறது. இப்போ விதவானா வந்து கணவர் இல்லாதது, மாதவானா வந்து லட்சுமியை கொண்டு வருது. எப்பவுமே பெருமாள் வந்து லட்சுமி தன்னுடைய வலது இதயத்துலதான் வந்து லட்சுமி வந்து குடியிருப்பான். அப்போ அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணர் கிட்ட, நீங்க அதிர்ஷ்ட தேவதைய வந்து அதிர்ஷ்ட தேவரை மணந்தவர் கணவர், எனக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்கணும் தவிர்த்து நீ வந்து எனக்கு துர்தஷ்டத்தை கொடுக்காது. சுகினஹானா வந்து எனக்கு இன்பத்தை கொடுக்கணும். பொதுவாகவே நம்மளுக்கு எல்லாமே ஒரு ராங்கான நோஷன். கடவுளை போய் பார்த்தோன்னே எனக்கு அதை கொடு இது கொடு ஃபுல் லிஸ்ட் கேட்போம். நம்ம இதெல்லாம் கொடு, தனம் தேகி, இந்த மாதிரி விதவிதமா விஷயம்லாம் நம்ம கேட்கும். காடி தேகி இது தேகி அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. பகவான் நம்முடைய பெற்றோர்களுக்கு எந்த வயசுல எது கொடுக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வயசுல கிண்டர் கார்டனுக்கு போகணும், இந்த வயசுல வந்து சிறுவர் பள்ளிக்கு போகணும், இந்த வயசுல வந்து நடுநிலை பள்ளிக்கு போகணும், எல்லாமே சொல்லி அவங்களுக்கு தெரியும்.
இத்தனை வயசுல இவன் வேலைக்கு போகணும், இவனுக்கு ஒரு வீடு வாங்கணும், பெண் பிள்ளையா இருந்தா இவங்களுக்கு வந்து நகை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஒரு பெற்றோருக்கு தெரியும். சாதாரண பெற்றோருக்கு தெரியும் போது பிதா அகம் அஸ்ய ஜெகத்தோ, இந்த உலகத்துக்கு நான் தான் வந்து பிதா, ஐ எம் த ஃபாதர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அவருக்கு எது சரி எது தப்புன்னு அவருக்கு தெரியாது. இந்த காலகட்டத்துல ஒரு பக்தனுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதுதான் வந்து அவர் சுக்கினா எனக்கு சுகத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு வந்து மனப்பணவை மாற்றிக்கணும். கிருஷ்ணர் நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கிறாரா, மனசார ஏற்று ஏன் துன்பத்துல அவர் சந்தோஷமா இருக்கிறாரா, அதான் விஷயம். இதுதான் சரண்டர். கிருஷ்ணர் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கிறாரா, அந்த சுகத்திலையும் நம்மளுக்கு வந்து பரிச்சயம் பண்றாரு. பரிச்சயம்னா நம்ம டேஸ்ட் பண்றாரு. நம்மளுக்கு வந்து அவருக்கு வந்து நம்மளுக்கு வந்து 10 அறிவிலி கொடுக்குறாருன்னா அதை நம்ம டேஸ்ட் பண்றாரு. 10 அறிவிலி கொடுத்து இந்த 10 அறிவு வச்சு நீ என்ன செய்ய போற, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவர் டேஸ்ட் பண்றாரு. நம்மளுக்கு ஒரு துன்பத்தையும் கொடுக்குறாரு, அது நம்ம டேஸ்ட் பண்றோம். பக்குவம் அடைந்து தான் பகவான் அடைய முடியும். ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா. ஸ்வஜனம் இங்க வந்து நிறைய வாட்டி ஸ்வஜனம் பந்தவான் அப்படின்னு சொல்லி இந்த முதல் அத்தியாயத்தில் நிறைய சொல்லுவார். இது நம்ம எப்பவுமே நம்மளோட சிந்தனையில ஒரு சிறு துளி நம்ம கிட்ட இருக்கணும். இந்த லோகத்துல நம்ம இங்க தாய் வயிற்றுல இருந்துட்டு 9 மாசம் இருந்துட்டு தந்தை வயிற்றுல தந்தையுடைய உடல் 2 மாசம் இருந்துட்டு தாய் வயிற்றுல 9 மாசம் இருந்துட்டு குறுக்கி வந்திருக்கோம். இங்க வரும்போது ஒண்டியா தான் வந்தோம். போகும்போது இந்த பயணத்துல முடிவுல போகும்போது ஒண்டியா தான் போகும். யாருமே கூட வரப்போறது. எந்த ஒரு நண்பனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனைவி தாய் தந்தை எந்த ஒரு வந்தாலும் சரி, நம்ம இதை அடுத்து விட்டு போகும்போது ஒண்டியா தான் போகும். இது நம்மளுக்கு வந்து எப்பவுமே நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு உதாரணம், இப்ப நான் வந்து இறந்துட்டேன், எனக்கு எரிச்சிட்டாங்க, எல்லாருமே அந்த வெக்கியா சொல்லிடுவாங்க திரும்பி பார்க்காம போயிருவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். எல்லாரும் திரும்பி பார்க்காம போயிடும். அன்னைக்கு ராத்திரியோ 16 30 இப்பெல்லாம் வேற ஸ்டைல், 3 days 3 4 8 days 8வது என்னமோ செய்யறாங்க. என்னோட படத்தை வச்சுட்டு எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் முடிக்க வைப்பாங்க. என்னால் மூட்டு கூட பார்க்க முடியும், தொட்டு கூட பார்க்க முடியும். ஆனா என் பேரை சொல்லி அங்க நிறைய பேர் வந்து கட்டுன்னு கட்டுவாங்க. நம்ம லாங்குவேஜ் சொல்லப்போம் எல்லாருமே சாப்பிடுவாங்க. யாருமே வந்து நம்மளுக்காக வந்து காத்திருக்கு போறதில்லை. யாருமே வந்து ப்ளீஸ் நானும் வரேன் நிறைய அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல போறது. நம்ம இங்கிருந்து போகும்போது ஒண்டியா தான் போகிறோம். இந்த உருவம் தற்காலிகமான உருவு. இந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜென்மத்துல எனக்கு இந்த உருவு, அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு உருவு, வேற ஒரு ஜென்மத்துல வேற ஒரு. எல்லாத்துக்கும் சித்திரகேது மகாராஜாவுடைய எத்தனை மணிக்கு முடியும்? 11 கடைசி பாகவதத்துல இருக்கும் ஒரு உபஞாசகம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த உபஞானம் வந்து மறக்க கூடாது. கதைன்னு சொல்ல முடியாது. கதைன்னு சொன்னா எல்லாமே கதையாயிடும். இது ஹரிகதா. இது நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. சித்திரகேது மகாராஜான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவருடைய அரண்மனையில இருக்கும் பொழுது அவருக்கு ஒரே ஒரு சோகம். கிருஷ்ணர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் குறை வச்சிருப்பாரு. ஏதோ ஒரு விஷயத்துல குறை வச்சு இல்லைன்னா நம்மளாம் மறந்துடும். பகவானை மறக்கிறதுக்கு இந்த லோகத்துல பல விதமான சூழ்ச்சிகள் இருக்கு. ரொம்ப சூழ்ச்சி இருக்கு. அப்ப அவர் என்ன செஞ்சாரு, சித்திரகேது மகாராஜாக்கு எல்லாம் கொடுத்துடுறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவருக்கு ஒரு பிட் பிரேக், ஒரு விஷயத்தை கொடுக்கல. ஆயிரக்கணக்கான மணி அவருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு குறை வச்சிருக்காரு. அவருக்கு வந்து வாரிசே இல்லை. அப்ப அந்த சமயத்துல நாரத ரிஷி அவருடைய ராஜ்யத்துக்கு வந்து சித்திரகேது மகாராஜாவை சந்திக்கிறார். சித்திரகேது மகாராஜா சந்திக்கிறாரு. எப்படி உன்னுடைய அரசியல் எப்படி இருக்கு, நாடு எப்படி இருக்கு, எதிரி எப்படி இருக்காங்க, உன் கூட வந்து சிற்றரசர் எப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு எல்லாம் சேமமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுவாமிகளே, எனக்கு ஒரே ஒரு குறை, நம்மளுக்கு வாரிசு மட்டும்தான் இல்லை. அப்ப நாரத ரிஷி சொல்றாரு, ஓகே நோ ப்ராப்ளம், புத்திர காமஸ்தி யாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகத்தை செய்யறாரு.
அந்த யாகத்திலிருந்து உண்டான ஒரு பாயாசத்தை வந்து வெளியாக்கி அவர் வந்து கொடுக்குறாரு, சித்திரகேது மகாராஜாட்ட கொடுக்குறாரு. உனக்கு பிரியமான எந்த மனைவி, உனக்கு நிறைய மனைவி இருக்கிறாங்க, எந்த மனைவி உனக்கு பிரியமா இருக்கிறாங்களோ அந்த மனைவிக்கு மட்டும், அவளுக்கு மட்டும் இந்த பாயாசத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த குறிப்பிட்ட மனைவி கிட்ட வந்து இந்த பாயாசத்தை கொடுத்தோன்னே அவங்களும் குடிச்சிருப்பாங்க. நாரத ரிஷி வந்து சொல்றாரு, இந்த பிறக்கக்கூடிய புத்திரனால் உனக்கு வந்து இன்பமும் கிடைக்கும், துன்பமும் கிடைக்கும். இன்பம் கிடைக்கும் போது அங்க இருக்கிற அத்தனை பேர் வந்து இந்த தாரை தப்பட்டெல்லாம் அடிச்ச உடனே இந்த துன்பம் வந்து அவர் காதுல விளங்கல. இன்பமும் பிறக்கும் துன்பமும் பிறக்கும் சொல்லி அந்த அந்த ஒரு இது மட்டும் எல்லாரும் ட்ரம் அடிச்சுட்டாங்க, விளங்கல. இது எப்பவுமே இயல்பு தானே, நம்மளுக்கு நல்லது மட்டும் தானே கேட்கணும்னு ஆசை. அந்த கெட்டது எல்லாம் வந்து யாருக்குமே வந்து கேட்க இஷ்டம் இல்லை. ஸோ அப்ப சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அவரு போயிட்டார். நாரத வந்து நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராஜ்யத்தை விட்டு போயிட்டார். அப்போ வந்து அந்த ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு பிறந்து செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்யுது. அவருக்கு வந்து அந்த பிள்ளைய வந்து 4 மேனி பொழுது வண்ணம் பார்த்து பார்த்து சொல்லி கொடுக்குறாரு. எப்படி விண்வித்தை, சாஸ்திரங்கள், குருகுல பயிற்சி எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறாரு. அது அப்படியே வளர்ந்துட்டு வரும்போது இயல்பாகவே ஒரே ஒரு மனைவி பிள்ளை இருந்தா அந்த அந்த புறத்துல மகாராஜா எந்த ரூமுக்கு போவார்? கண்டிப்பா இந்த பிள்ளை பிறந்த ரூமுக்கு மட்டும் அந்த மனைவி கிட்ட தான் போவார். மற்ற எல்லா மனைவியும் வந்து அவர் வந்து கவனிக்கிறது. அப்ப இந்த மற்ற மனைவி எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. நம்ம உட்காந்து வந்து யோசிக்கணும், மகாராஜா வந்து இந்த ஒரு அறைக்கு மட்டும் தான் போறாரு, மூத்த தாரத்துக்கு மட்டும் தான் போறாரு. நம்ம எல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்ம தான் வந்து வீட்டு வேலைக்காரி ஆயிடுவோம். இது சரியில்லையே, இது பிள்ளை பிறக்குறோம்னு எல்லாம் சரிசமா பார்த்தாரு. பிள்ளை பிறந்த பிறகு சரிசமா பார்க்கல. இங்க பாகவதம், மகாபாரத, ராமாயணம் தான் வந்து இன்னைக்கு எல்லா வீட்லயும் நடக்கிற கதை. புதுசா எதுவுமே இல்லை, ஸ்ரீலா பிரபுபாதத்துல புதுசா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் அந்த ரவுண்ட் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பெண்மணி எந்திரிச்சு சொல்றாங்க, அந்த புத்திரனாலதான் நம்மளுக்கு பிரச்சனை, அந்த புத்திரனுக்கு நம்ம வந்து விஷம் போட்டு கொடுத்துடலாம். பொதுவாகவே யார் ஐடியா கொடுக்குறாங்களோ அவளை தான் வந்து செய்ய சொல்லியிருக்கோம். நீ தான் ஐடியா கொடுத்து நீ செஞ்சிரு, இந்த காரியத்தை நல்ல காரியத்தை உன் கையால செஞ்சிரு அப்படின்னு சொல்லி. பிறகு வந்து அந்த பேபியை வந்து இவங்க ஒரு நாள் கொஞ்சத்துக்கு எடுக்கும் போது பால் விட்டுற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்குள்ள விஷம் கலந்து கொடுக்குறாங்க. மூத்த தாரம் சரி பிள்ளை இல்லை அவங்க எடுத்து அதை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டுவாங்க. இவங்க வந்து விஷத்தை போட்டு கலந்து போத்தல்ல போட்டு கொடுத்துருவாங்க. படுக்க வச்சுன்னா ராத்திரி பூரா படுத்திருக்கு. காலையில இப்ப மலேசியால இருக்கிற அத்தனை வீட்லயும் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாதிரி அவங்க வந்து பரவாயில்ல பிள்ளை படுத்துருக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே ஸ்கூல் லீவு, சூரியன் வந்து அதெல்லாம் வந்து பரவாயில்ல, கண்ணு கடிச்சாலும் பரவாயில்ல, கால் வரைக்கும் வந்தாலும் அடிச்சாலும் பரவாயில்ல, லேட்டா எந்திரிக்கும் அப்படின்னு சொல்லி மணி 8:30, 9:30, 10:30, 11, 12 ஆயிடுச்சு. இன்னும் பிள்ளை எந்திரிக்கல. அப்ப அந்த அரசருடைய அரண்மனையில அந்த மூத்த தாரம் வந்து அந்த ஆயா மாட்ட சொல்லி போய் பிள்ளையை எழுப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளை எந்திரிக்கல. அப்போ வந்து அங்க போய் தொட்டு பார்க்கும்போது மூச்சு இல்லைன்னு சொல்லும் போது அவங்க கத்துறாங்க. இவங்களும் ஓடி வந்து போய் பாக்குறாங்க, கத்துறாங்க, டிராமா சீன் கத்துறாங்க. உடனே வந்து எல்லாருமே பதட்டமாகி ரொம்ப இதாயிட்டாங்க, ரொம்ப சோகமாயிட்டாங்க. அரண்மனையில வந்து ராஜ தர்பால வந்து அரசர் வந்து சிம்மாசனத்தில் இப்படி உட்கார்ந்தவரு அவரு 4 பேர் தூக்குவாங்க. ஏன்னா வந்து சோகம் வந்து முடியுறன்னு 4 பேர் தூக்கி தள்ளாடி வந்து பிள்ளைய பார்த்துட்டு எல்லாம் கத்துதி இந்த மாதிரி வந்து நடந்தோடனே ராஜ்யம் பூரா வந்து அந்த கொடி வந்து அரை கம்பத்துக்கு வந்து பார்க்க விடுவோம். அந்த மாதிரி நடக்கும். அந்த சமயத்துல நாரதர் மகாரிஷியும் அங்கிரா ரிஷியும் வந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள வராங்க. வந்து பார்க்கும்போது சிஷியரை வந்து பார்க்கணும்ல, குரு வந்து தீட்சை கொடுத்துட்டு மட்டும் இல்லை, வந்து பார்ப்பாரு என்ன விஷயம் என்ன பண்றாங்க. வந்து பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கத்துல இன்னைக்கு எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை, கடலாம் தெருவெல்லாம் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது
இல்ல இன்னைக்கு வந்து அரசருக்கு வந்து அவருடைய ஒரே ஒரு பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க 2 பேரும் போறாங்க அரண்மனைக்கு போய் என்னன்னு விசாரிக்கும் போது அவரு வந்து அந்த அரசர் வந்து நாரத ரிஷி அப்ப குருவை பார்த்து கேட்கிற நீ யாரியா அப்படின்னு சொல்லி கேட்கிற சோகத்துல மூழ்கி இருக்கும்போது எதுவுமே தெரியல. ஏன்னா அவருடைய முழு கவனமும் அந்த ஒரு வாரிசு மேலதான் இருந்திருக்கு. அது எதுவுமே தெரியல, கடவுள் கூட தெரியல, குருநாதரை கூட கண்டுன்னு தெரியும். அப்போ அவர் தான் வந்து சொல்றாரு, நான் தான் நாரத ரிஷி, இவர் அங்கீரா ரிஷி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்ன நடந்துச்சு, இல்ல இந்த மாதிரி செத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப நாரதர் தான் சொல்றாரு, நான் தான் சொன்னேன் சோகமும் சுகமும் கொடுக்கும் துக்கமும் கொடுக்கும்னு சொன்னேன்ல, நீ கேட்கலையே, நீ சொல்லல என்கிட்ட. அவர் சொன்னார், இது உனக்கு தெரியணும், இந்த லோகத்தில் ரெண்டும் கலந்துருக்கு, பகலும் இருக்கு இருவும் இருக்கு, அதாவது இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு, எல்லாமே ரெண்டரா கலந்து இருக்குல்ல, எப்படி நீ ஒண்ணு மட்டும் தான் வேணும்னு சொல்ல முடியும், இது ரெண்டுமே கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி நீ ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அவர் சொல்றாரு, அவருக்கு எதுவுமே ஏத்துக்கல. அப்ப அவர் சொல்றாரு வந்து இந்த உடல் இது தற்காலிகமானது, ஒருத்தன் போய்தான் ஆகணும், பிரம்மருடைய ஆட்சியில வந்து ஒருத்தன் வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து இறக்கணும்னு சொல்லி நியதி இல்லை, 6லையும் பிறப்பு 60லையும் இறக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கலக்கிறாரு. ஒன்றும் போடல. அங்கீரா ரிஷி சொல்றாரு, உன்னுடைய பையனை நான் உயிர் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் உடனே எஸ் கொண்டு வருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது அவர் ஒத்துக்கிட்டாரு. உடனே வந்து அவருடைய மந்திர பலத்தால் அந்த உடலை விட்டு சென்ற அந்த ஆத்மா வந்து ஆவாகனம் பண்ணி அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு திருப்பி அந்த உடலுக்குள்ள வந்தோடனே அந்த அந்த பிரேதம் வந்து பேசுது, அந்த உடல் இப்ப பேசுது, அந்த ஆத்மா பேசுது. நாரத ரிஷி அங்கீர ரிஷி அவர்களே, நான் உங்களுடைய திருப்பாதத்துக்கு என்ன பாவம் செய்தேன்? அப்ப வந்து நாரதர் சொல்றாரு, உங்க அப்பா அம்மா பாரு அழுகுறாங்க, நான் அவங்க வந்து நீ இல்லாம வந்து அவங்க வந்து இவ்வளவு சோகமா இருக்கேன், இந்த அரண்மனையே வெறிச்சூண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அந்த சமயத்துல வந்து அந்த பிரேதம் ஒரு கேள்வி கேட்டு, இதுல யார் எங்க அப்பா யார் எங்க அம்மா? இதுக்கு முன்னாலே வேற ஒரு பிரிவில வேற ஒரு அப்பா வேற ஒரு அம்மா, இதுக்கு பிறகு வேற ஒரு பிரிவில எனக்கு வேற ஒரு அப்பா வேற ஒரு அம்மா, இதுல எப்படி இவங்க தான் எங்க அப்பா எங்க அம்மான்னு சொல்லி சொல்றீங்க? அதுக்கு வந்து அடுத்த ஸ்லோகத்துல ஒரு உதாரணம் வந்து கொடுக்கிறார். அந்த பிரேதமே ஒரு உதாரணம் கொடுக்குது. நம்ம கடையில போய் 100 வெள்ளி கொடுத்து ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த 100 வெள்ளி அன்னைக்கு மளிகை கடைக்காரன் இருக்கும். அந்த மளிகை கடைக்காரங்கிட்ட ஒருத்தர் வந்து அந்த வைட்டேஜன்லாம் கொண்டாந்து இறக்கும் போது அந்த 100 வெள்ளி அந்த வைட்டேஜன் காரன்ட்டு போகும். அந்த வைட்டேஜன் காரன் வந்து ஓகே சாயங்காலம் 4 o'clock I must go debit நியரஸ்ட் பேங்க் சொல்லிட்டு அவர் போய் டெபிட் பண்ண போவாரு. இப்போ அது ஒரு நபர்கிட்ட உங்ககிட்ட இருந்தது, மளிகைக்காரன் கிட்ட இருந்தது, அப்புறம் வைட்டேஜன் காரன் கிட்ட இருந்து இப்போ வந்து பேங்க் போயிடுச்சு. பேங்க்ல போய் ஏடிஎம் எவனோ ஒருத்தர் போய் எடுக்க போறான், அவனுக்கு போறான். அந்த பிரேதம் வந்து நாரத ரிஷியை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, இதுல எவரு சித்திரை கேட்டு மாறாத எனக்கு இந்த ஜென்மத்துல தான் அப்பா, அடுத்த ஜென்மத்தில் வேற ஒருத்தமா அப்பா அப்படின்னு சொல்லி இதை நான் யார அப்பான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதே மாதிரிதான் இந்த உருவெல்லாம் வந்து நீங்க வந்து தற்காலிகமானது, ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. நம்ம தான் தப்பா பற்றுதல் வைத்து இங்க நம்ம இருக்கிறோம்னு சொல்லி யோசிக்கிறோம். ரொம்ப வேணாம். என் கூட ஒரு பெண்மணி வேலை செய்யும் பொழுது அவங்க கல்யாணத்துக்கு முன்ன அவங்க அப்பா அம்மா படம் இருந்துச்சு அவங்களுடைய வேலை செய்யற இடத்துல. கல்யாணம் நிச்சயம் பண்ணினா இந்த நிச்சயம் பரிசம் பண்ணும்போது ஹஸ்பண்ட் மை நிற்பாங்களா, அந்த ஒரு படம் இருந்துச்சு. அந்த கல்யாணம் முடிஞ்சோன்னா கல்யாண படம் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு பிறகு ஹஸ்பண்ட் மை படம் இல்ல, அந்த பேபியோட படம் மட்டும்தான் இருக்கு. முதல் பேபி போய் 2வது பேபி வந்து 2வது படம் தான் இருக்கு. அப்ப நான் அது பார்க்கும் போது அன்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர்கிட்ட நிலையா இருந்தது. அந்த அன்பு இப்ப ஒரு நபர்கிட்ட இப்படி மாறுதுன்னா தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மளுக்கு தற்காலிகமா இருக்குது. அந்த பெண்மணி இப்ப இங்க இல்ல, பட் அவங்க வந்து இப்ப வந்து அவங்க வந்து கல்யாணம் இப்ப 130 வருஷத்துல அந்த கேர்ள் அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிடுறேன்னு அவங்களோட பாசம் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு மாறி அந்த பேரண்ட்டையோ பேத்திக்கிட்ட தான் போகும்.
எல்லாம் மாறிட்டு இருக்கும். தற்காலிகமா வந்து இருக்கவே இருக்கும். எவ்ரிதிங் இஸ் டெம்பரரி இன் திஸ் வேர்ல்ட். நம்ம வந்து எது இந்த டெம்பரரியோ அது நம்ம வந்து கையாளக்கூடாது. எது நித்தியமானதோ அதுதான் நம்ம கையாளணும். கரெக்டா இல்லைங்க? நித்தியமானது அன்பு வந்து பகவான் கிருஷ்ணருக்கு தான் வைக்கணும். அதுக்குன்னு நான் வந்து இன்னைக்குல இருந்து நீங்க உங்க பேரன் பேத்திய பார்க்காதீங்கன்னு சொல்லாது, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. பாருங்க, ஒரு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்றி. ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் எ லெவல். கிருஷ்ணா கிட்ட வந்து நீங்க லெவல் இல்லாம பழகிக்கணும். அவர்கிட்ட நீங்க முழுசா அவங்களுக்கு கொடுத்துருங்க. நம்ம மத்த உறவுகிட்டலாம் நம்ம வந்து கொஞ்சம் லெவலோட பழகிக்கணும். கிருஷ்ணர்கிட்ட உங்களே முழுசா கொடுத்துரு. நீங்க வந்து முழுசா யார்கிட்ட கொடுக்குறீங்க? கணவர்கிட்ட கொடுக்குறீங்க, அவங்ககிட்ட கொடுக்குறீங்க, இவங்ககிட்ட கொடுக்குறீங்க. ஆனா வந்து அந்த உறவுல தான் உங்களுக்கு வந்து பெயின் வருது. ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, வேற ஒரு பெண்மணி அவங்க ஹஸ்பண்ட வந்து தொந்தரவு பண்றாங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க மாட்டாஜி? நான் அந்த பெண்மணி ஏசல ஹஸ்பண்ட தான் ஏன் கேட்டேன். நான் இவங்க மேல தான் அன்பு வச்சிருக்கேன், நான் இவரை தான் நான் மிதிக்க முடியும். இட் இஸ் ராங். இந்த உறவுங்கெல்லாம் வந்து வேற மாதிரி போயிடுச்சு. உங்க முழுசும் உங்க மனச முழுசா பகவான் கொடுங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் எல்லா அத்தியாயங்களும் அவர் சொல்றாரு, அவர் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, உங்க மனசை மட்டும் கொடுங்கன்னு தான் கேட்கல. உங்ககிட்ட காசும் கேட்கல, மனமும் கேட்கல, எதுவுமே கேட்கல. உங்ககிட்ட காசும் கேட்கல, எதுவுமே கேட்கல. உங்க மனசு என்கிட்ட கொடுங்க அப்படின்னு தான் கேட்கல. அதுதான் நம்மளால கொடுக்க முடியும். மனசு வந்து வேற எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு. ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கணும்.